அவர் பக்குவமான காரியங்களை நடத்துவாராம். இத பாருங்க, ஒரு கல்யாணம் பண்ணணும்னு தாய் தோப்பன் 2 பிள்ளைகளை பெத்தெடுத்தானா. அந்த தாய் தோப்பன் பெத்தெடுத்த 2 பிள்ளைகளும் ஒரு நாள் அவருடைய திருமண நாள் வந்து விட்டது. ஆயத்தப்படுத்தின அந்த பிள்ளைகள் வாலிப பருவம் அடைந்து, அந்த வாலிப பருவத்தில் இருந்து தாய் தகப்பனுக்கென்று கொடுக்கப்பட்ட கடமையை நிறைவேற்றன் என்று அவர்கள் அலைந்து திரிந்து எங்கெங்கேயோ ஓடி ஏதோ கடன் கச்சை வாங்கி திருமணம் செய்தார்களாம். திருமணம் செய்த பிறகு அப்புறம் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. திருமணம் நடந்துச்சு, 2 பிள்ளைகளுக்கும் திருமணம் நடந்துச்சு. நடந்து உடனே முடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு இவங்க அமைதியா உட்காருவாங்களா, இல்ல எப்படி இருப்பாங்க? எங்கெல்லாம் கை நீட்டு கடன் வாங்கினாங்களோ அதுக்காக என்ன பண்ணுவோம்? ஓடணும். ஒன்று ஓடணும், 2வது ஓடி முடிச்சு கடன் எல்லாம் தீர்த்துட்டாரு. இப்ப என்ன பண்ணுவாரு? ஓடி முடிச்சுட்டாரு, கடன் தீர்த்துட்டாரு. இப்ப என்ன பண்ண முடியும்? ஏமா நீங்க என்னவோ இந்த புச்சு வச்சு குவாக்கிட்டு அப்படியே இருக்குமா, நீங்க தான் அப்படியே உட்கார்றது. ஒன்னு ஓடி ஓடி சுத்தி சுத்தி ஓடுவோம், டென்ஷனா ஓடுவோம். ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, ஒரு 10,000 ரூபாய் வேணும், உன் குடும்ப சூழ்நிலை இன்னைக்கே வேணும். நீ என்ன பண்ணுவ? அமைதியா உட்காருவியா? உட்கார முடியுமா? உட்கார முடியுமா? உன் பொண்ணுக்கு பீஸ் கட்டணும், எக்ஸாம் ஹாலில் உள்ள ஆல் டிக்கெட்டு கொடுக்கல, இப்போ என்ன பண்ணுவ? நீ அமைதியா உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பியா? இல்லை, பெத்த மனம் பித்தா ஓடுங்க, கண்ணீர் வடிக்குங்க. என் மகள் அந்த அந்த இதில் ஆல் டிக்கெட்டு வாங்காம ரூமில் கடந்து இருக்கிறா, 4 பேர் மத்தியில் அவமானமா இருக்கிறா என்று வேதனைப்படும் தாய் தகப்பன் உள்ளம். எங்க இன்னைக்கு ஏன் இந்த காரியத்தை நான் உங்களை சொல்றேன்னா, ஆண்டவர் ஒரு பெத்தெடுத்த தகப்பனும் தாய்க்கும் அந்த மாதிரி இருந்தா, ஆண்டவர் உன்னை தாய் கருவில் உருவாக்குன தேவன் உன்னை ஓட விடுவோம் இல்லை அலை விடுவோம், அவர் உன்னை அப்படி விட்டு விடுவாரா? விட்டு விடுவாரா? உன் மனம் அப்படி துடிக்கும் போது அந்த அப்பா மனம் துடிக்காதா? என் மனம் எத்தனையோ நாள் துடிச்சு இருக்குதுங்க. இன்றைக்கு வசனம் என்ன தெரியுமா? இன்னைக்கு சபையில உட்காராமலவே நிறைய பேர் வெளியவே சுத்துவாங்க. சபையில உட்காராம எங்க சுத்துவாங்க? வெளியவே சுத்துவாங்க. வெளியே சுத்துறவங்களுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? வேதத்தில் நான் பல முறை உங்களுக்கு பிரசங்கித்து இருக்கிறேன். வெளியே கொண்டு போறவன் யார்? வெளியே இருக்கிறவன் யார்? சுத்தி திரிகிறவன் யார்? அங்க இங்க இருக்கிறவன் யார்? வேதம் தெளிவா நமக்கு காட்டுறது. போன வாரத்தில் கூட சொன்னேன். பிசாசானவன் யோபு புஸ்தகத்தில் சொல்றான். யோபு புஸ்தகத்தில் என்னன்னு சொல்றான்? யோபு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பூமியிலே இங்கும் அங்கும் திரிந்து கொண்டே என்று சொல்லுகிறான். வாசிமா தமிழ்ல. ஏமா மைக் அங்க இருக்குது பாருமா. இல்லைன்னா அங்க யாருன்னா வாசிங்க. பாருங்க, சாத்தானு சரியான சாட்சியை சொல்லுகிறான். சாத்தானே சொல்லுகிறான், உண்மையான வார்த்தையை கூறி சொல்லுகிறான், பூமியில நான் அங்கும் இங்கும் சுத்தி திரிந்தவனாய் இருந்தேன். அல்லேலூயா. யாருங்க சுத்தி திரிவாங்க? இங்கத்துக்கு அங்கத்துக்கு யாரு சுத்தி திரிவாங்க? சபையில உட்கார்ந்து சத்தியத்தை கேளுன்னா, சபைக்கு வராம, சபையில இருக்காம, சபையில சத்தியத்தை கேட்காம இங்கே அங்க சுத்தக்கூடிய சுபாவத்தை கொண்டு வர்றது யாரு? நான் சொல்ல வேதம் சொல்லுகுது.
சாத்தான் இங்கே அங்கே சுத்தி திரிவைப்பான். இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் சீக்கிரமா முடிச்சிருங்க. சரியாக நான் சீக்கிரமா முடிக்கிறதுக்கு நான் பிரயாசப்படுறேன். வாசிக்கலாம். முதலாவதாக வாசிக்கலாம். உபாகமும் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசிக்கலாம். உபாகமும் 2ஆம் அதிகாரம். கர்த்தர் எனக்கு சொல்லுனபடி கொஞ்சம் சவுண்ட படினேன்னா அந்த மைக்கை ஆன் பண்ணிக்கினேன். வனாந்தரத்துக்கு பிரயாணம் பண்ணி அநேக நாள் எந்த நாட்டை? சேயின் நாட்டை சுத்தி திரிந்தோம். அப்போது கர்த்தர் என்னை நோக்கி, நீங்கள் இந்த மலை நாட்டை சுத்தி திரிந்தீர்கள், சுத்தி திரிந்தது போதும். இப்ப எங்க திரும்பணும்? வடக்கே திரும்புங்கள். ஜனங்களுக்கு நீ ஜனங்களுக்கு இப்போது சொல்ல வேண்டியது என்ன என்றால், சேயீரிலே குடியிருக்கிற ஏசாவுனுடைய புத்திரர்களாக உங்களுடைய சகோதரனுடைய எல்லையை கடந்து போக போறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். யாருடைய எல்லை? யாருடைய எல்லை? ஏசாவின் எல்லை. கரங்களை தட்டலாமா? அம்மா, 2 காரியமும் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ எங்க சுத்தி வந்தார்கள்? சேவி நாட்டையும் அந்த மலையோரம் எல்லாம் சுத்தி வந்தார்கள். அம்மா, அதுக்கு முன்ன பார்த்தோம்னா எங்கிருந்து இவங்களை கொண்டு வர்றாரு? மோசே எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வர்றார். எகிப்துன்றதுக்கு அர்த்தம் என்னென்றால் அடிமைத்தனமான தேசம். இன்னைக்கு உன் வாழ்க்கை அடிமைத்தனமாய் இருக்கிறதா? உன் வாழ்க்கையில வேதனை இருக்கிறதா? எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தோஷமாய் இல்லமா? ஒரு அடிமைத்தனமும் வேதனையும் துன்பமும் வருத்தமும் போராட்டங்களும், அவர்களுக்கு சரியான ஆகாரம் இல்லாமல் அவர்கள் வேதனையிலே கொடுமையான கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டு இருந்த இடம் எகிப்து தேசம். அல்லேலூயா, அல்லேலூயா. எகிப்து தேசத்துல அந்த பார்வோன் இடத்துல மிகுந்த கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டு இருந்தார்கள். இன்னைக்கு உன் வாழ்க்கையில யாரு முன்ன, நீ யாரு முன்ன மிகுந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறியோ, என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கவலைப்படாத, நீ கவலைப்படாத. யார் முன்ன நீ கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாயோ, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கு என் ஆண்டவர் சொல்லுகிறார், மெய்யாகவே சொல்லுகிறார், நீ எந்த இடத்துல வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறியோ அந்த மனுஷன் முன்ன நீ ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு வல்லமுள்ள தேவன் என்றது அவர்கள் காணும்படியாக உன்னை கொண்டே கர்த்தர் அற்புதம் செய்வாராக. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். என்ன செய்ய போறாரு? உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிதான காரியங்களை செய்து அற்புதத்தை செய்து உனக்கு முன்ன ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றதை காண்பித்து காட்ட போறார். அம்மா, 40 நாள் கடந்து போயிடலாம் கானானுக்கு. எத்தனை நாள்ல போயிடலாம்? கானானுக்கு 40 நாள்ல போயிடலாம். அதுக்கு முன்ன ஒரு 3 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன தலை நிமிர்ந்து பாருங்க. எல்லாம் தனி குனிந்து ஒன்றும் நீங்க சாதிக்க போறது ஒன்றும் இல்லை. வசனத்தை நீங்க கேளுங்க. வசனம் தான் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கும். சில பேர் இந்த வசனத்துல ஒரு அர்த்தத்தை கூட நீங்க கண்டுபிடிக்கலாம். என்னன்னு பார்த்தா, அதுக்கு முன்ன கானானுக்கு வழி நடத்தக்கூடியவர்கள் ஒரு 3 நபர் இருக்கிறார்கள். இங்க யாரை கடந்து போறாங்க? ஏசாவே. அல்லேலூயா. அதுக்கு முன்ன பார்த்தோம்னா, இந்த கானானு தேசத்துக்கு போறக்கூடிய வழியில இந்த செர சமுத்திரம், அதான் என்னது,
செகந்த சமுத்திரம், எர்ர சமுத்திரம்னு தெலுங்குல சொல்லுது, தமிழ் சிவந்த சமுத்திரம். இந்த கடலை இரண்டாக கர்த்தர் உடைக்கிறார். எத்தனாக உடைக்கிறார்? இரண்டாக உடைக்கிறார். இதுக்கு முன்ன ஆபிரகாம் கடந்து போனான் அந்த தேசத்துக்கு. கடல் வழியில போனானா? போல. யாக்கோபு போனான். ஏசேப்பு கூட அந்த தேசத்துக்கு கடந்து போனான். ஆனா கடல் வழியில போனாங்களா? கடல் ரெண்டாக்கப்பட்டதா? காரணம் என்ன தெரியுமா? இந்த ஜனங்கள், இந்த சத்தியத்தை நீங்க நல்லா கேட்டதான் புரியும். இந்த சத்தியத்தை கொஞ்சம் ஏனாதானமா கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. நான் மறுபடியும் கூட உங்களுக்கு 1 hour டைம் எடுத்துன்னு கூட நான் மறுபடியும் கேட்கும்போது நீங்க சொல்லலைன்னா நான் மறுபடியும் இந்த பிரசங்கத்தை சினிமால அந்த டைலாக் சொல்றதுனால மறுபடியும் ரிப்பீட்டா பண்ணுவேன். கண்டிப்பா இன்னைக்கு பண்ணுவேன். ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு உங்களை பலப்படுத்தணும். அல்லேலூயா. எந்த நாட்டை சுத்தி வந்தாருங்கன்னா, எந்த நாட்டு? சேயின் நாட்டு. அந்த மலையை மொத்தம் சுத்தி வந்தார்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்போ நீங்க சுத்தினது போறோம், நீங்க சுத்தினது போறோம். இப்ப எப்படி திரும்ப சொல்றாரு? வடக்கே திரும்புங்கள். ஹல்லேலூயா. சேய நாட்டை சுத்தி வந்தார்கள். இப்ப எந்த பக்கம் திரும்ப சொல்றாரு? வடக்க. சில நேரத்துல ஆண்டவர் உன்னோட பேசுவார். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உன்னோட பேசுவார். இன்றைக்கு ஆண்டவர் உன்னோட பேசணும்னு ஆசைப்படும் போது நம் மனசு அந்த இடத்துக்கு இடம் கொடுக்காதா? இப்போ இந்த தேசத்திலிருந்து இவங்க கடந்து வந்துட்டாங்க. ஆண்டவர் அற்புதமெல்லாம் செய்தாரு, அதிசயமெல்லாம் செய்தாரு, மோசே மூலியமா பேசினாரு. ஆண்டவர் என்ன பண்ணாரு? கோலை போட சொன்ன பாம்பு பாம்பு ஆயிடுச்சு. அந்த நாட்டில் இருக்கிறவர்களும் பல அற்புதங்களை செய்தார்கள். பல காட்சிகள் அங்க நடந்தது. சோ அந்த காட்சிகள் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு ஆரோனுக்கு கூட அவங்க மேல ஒரு கடினம் ஏற்பட்டது. அதை கூட நான் அப்புறம் சொல்றேன். இந்த ஜனங்களை என்ன பண்ணக்கூடாது? நம்ம நாட்டிலிருந்தே போக விடக்கூடாதுன்னு அவன் கடினப்படுத்தினான். ஆனால் கர்த்தர் அவன் மேல 10 வாதியை அமைச்சார். அல்லேலூயா. அவன் நாட்டில் இருக்கிற அவன் பிள்ளைக்கு மேல கூட வந்தது. அந்த 10 வாதை வந்த பிறகு அவனோட மனசுல பயம் வந்தது. இன்னைக்கு நமக்குள்ள ஒரு பயம் இருக்கிறதா? ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு பயம் இருக்கணும். ஆண்டவரை துதிக்கிறதுக்கு ஒரு பயம் இருக்கணும். வேத வசனம் படிக்கும்போது ஒரு பயம் இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்க முட்டி போட்டு தான் பைபிளே படிப்பாங்க. நேர் முட்டி போட்டு தான் பைபிள் படிப்பாங்க. அவங்க எப்போ பைபிள் படிச்சாலும் எந்த நேரத்துலன்னா கூட திடீர்னு போயிடான். அவங்க பைபிள் படிக்கும் போது பார்த்தேன்னா நேரு முயங்கால மேலதான் பைபிள் படிச்சுன்னு இருப்பாங்க. பயம். இப்போ ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சுத்துனது போறோம். இன்னைக்கு எத்தனை பேர் வாக்க நிம்மதி இல்லாம சுத்தி கொண்டு இருக்கிறீங்க? இவங்க ஆண்டவர் 40 நாள்ல கானானுக்கு போக வேண்டிய இடத்துக்கு 40 வருஷம் காலம் நடக்கிறாங்க. காரணம் என்ன? அந்த அந்த உபாகத்திலே ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். யாத்திரையாகமும் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திரையாகமும். ஆமா, சிவந்த சமுத்திரத்தினுடைய வனாந்திர வழியாக என்ன பண்ணினார்? சுத்தி போக பண்ணினார். நல்லா கேட்கணும் இந்த வசனம். ஜனங்களை சுத்தி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எந்த தேசத்திலிருந்து? எகிப்து தேசத்திலிருந்து அடியடியாய் புறப்பட்டு போனார்கள். மோசே அல்லேலூயா.
எங்கிருந்து எடுத்துன்னு போறான்? ஏமா நல்லா கேட்கணும். இந்த எலும்பு எங்க இருந்தது? இவன் கடல் வழியில போயினான்னு வேதம் எங்கன ஏதப்பட்டு இருக்குதா? எகிப்திலிருந்து எந்த எலும்பை கொண்டு வந்துகிறான் மோசே? ஏசேப்பினுடைய எலும்பு. ஏற்கனவே எலும்பை குறித்து சொல்லும் போது இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ஞாபகம் இருக்குதா? எலும்பை குறித்து சொல்லும் போது சொல்லி இருக்கிறேன். ஏசேப்பினுடைய எலும்பை மோசே என்ன பண்ணா? எங்கிருந்து எடுத்துட்டு வர்றான்? எகிப்து தேசத்திலிருந்து எடுத்துட்டு வர்றான். எகிப்து தேசத்துக்கு ஆதாம் முதல் ஆபிரகாமும் போயிருக்கிறார். எகிப்து தேசத்துக்கு ஆபிரகாமும் போயிருக்கிறார். கடல் வழியில போல, கடல் ரெண்டா பிரிக்கப்படல. ஆனா இஸ்ரவேல ஜனங்களை கொண்டு வரும்போது ஏன் கடல் ரெண்டா பிறந்தார்? ஏன் தெரியுமா? அவங்க மனசு கொஞ்சம் கடினமானதா இருந்தது. ஏன்னா அவங்க வளர்ந்த இடம் கடினமான பார்வோனு முன்ன வளர்ந்ததுனால அவங்க மனசு திரும்பி போயிடுமோ, திரும்பி மறுபடியும் திரும்பி போயிடுவாங்களோ என்று நினைச்சு ஆண்டவர் என்ன பண்றாரு? அவங்க முன்ன இந்த செங்கடலை அற்புதத்தை காண கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அதுல 13:17 வசனத்தை படிச்சேன்னா, இப்ப பாருங்க. ஆமா, பார்வோன் ஜனங்களை போக விட்டு பின், இதுக்கெல்லாம் கேட்கணும். ஜனங்கள் ஒருவேளை ஏதாவது சண்டை நடந்து யுத்தம் வந்துச்சுன்னா அத பயந்து இப்ப எங்க போயிடுவாங்க மறுபடியும்? இவங்க எங்கிருந்து வந்துங்கிறாங்க? எல்லாம் கேட்கணும். எங்கிருந்து வந்துங்கிறாங்க? இப்ப எங்க போயிடுவாங்கன்னு பயப்படுறாரு ஆண்டவர். ஆண்டவருக்கே மனுஷனுக்கிட்ட எவ்வளவு பயம் உண்டாவது பாருங்க. நீங்க மனுஷனை பார்த்து மனுஷனை பயப்படுத்தல் தப்பே இல்லைங்க. மனுஷன் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலை எப்படி மாறுவான்னு தெரியாதுங்க. மனுஷன் ஏத்த மாதிரி சூழ்நிலை மாறிடுவாங்க. ஆனா கர்த்தரே பயப்படுறாரு. இந்த ஜனங்கள் எப்படி மாறிடுவாங்க? மறுபடியும் எகிப்துக்கு போயிடுவாங்களோ? எகிப்து எலப்பட்ட இடங்க, ஒரு கொடூரமான காட்சி. எகிப்து எப்படிப்பட்ட இடம்? எப்படிப்பட்ட இடம் நான் சொன்னேன். மறுபடியும் முதல் வசனத்துக்கு போலாமா? என்ன மாதிரி இடம் எகிப்துன்றது? அடிமைத்தனமான இடம். அடிமைத்தனன்றது தெரியுமல்ல? அடிமைத்தனன்றது அவங்க ஒரு வேலை செய்ய மாட்டாங்க, எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். சிலர் சொல்லுவாங்க, நான் அந்த வீட்டுக்கு அடிமையா வந்துட்டேன், என்ன பாடாத பாடுபடுத்துறாங்க. ஏமா, அடிமைத்தனமான வாக்கிக்கு இவங்க சண்டை பார்த்து பயந்து எங்க போயிடுன்னு நினைக்கிறாங்க? எகிப்துக்கு போறது கூட ரெடி ஆயிடுவாங்கன்னு யார் நினைக்கிறது? கர்த்தரே நினைக்கிறாராம். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்த்தால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற என்று வேதம் சொல்கிறது. இவங்க வேதத்துல நம்ம பார்க்கிறோம், இவங்களுடைய மனசை கர்த்தர் அறியாமல் இருந்திருப்பாரா? அறிந்ததுனால்தான் திரும்பி மறுபடியும் எங்க போக கூடாது? அடிமைத்தனத்தமான வாக்கிக்கு போக கூடாதுன்னு ஆண்டவர் இந்த செவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பொளந்தார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? 40 நாள் எத்தனை சேர்த்துட்டு இருப்பார் ஆண்டவர். ஏன் சேர்க்கல தெரியுமா? அனுபவத்தை கத்துக் கொடுக்கிறதுக்காக. அனுபவத்தை கத்துக் கொடுக்கிறதுக்காக. ஊழியத்தில் கூட அனுபவம்ன்றது ஒன்று வேணும். என்னையா நீங்க அனுபவம் இருக்கிறதுனா சொல்ல இல்லைங்க. ஆரம்பத்தினுடைய நாட்கள் எப்படி இருப்போம், ஆரம்பம் முடிஞ்சு அனுபவம் வந்த பிறகு எப்படி இருப்புன்றத உங்களுடைய வாக்கியம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். ஏங்க, சபைக்கு வந்தா எப்படி இருக்கணுங்க? சபைக்கு வந்தா எப்படி இருக்குண்டா?
டிசிப்ளினா ஒழுங்கா இருக்கணுமா? சத்தியத்தை கேட்கிறவங்க எங்க இருக்கணும்? சபையில் இருக்கணும். சத்தியத்தை கேட்காம சுத்துறாங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்? பிசாசானவன் சுத்தன சுபாவம் இருக்கும். இன்னைக்கு சத்தியத்தை கேட்கறதுக்காக நீ பிரயாச பண்ணும். சபைக்கு வருவாங்க, அட்னிஸ் போடுவாங்க, சோத்திரம் சொல்லுவாங்க, நானும் சர்ச்சுக்கு வந்தேன்னு காணிக்க போடுவாங்க. சத்தியத்தை கேட்கறதுக்கு மனம் இருக்காது, அங்க இங்க சுத்தி திரிவாங்க. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்கே இவர்கள் சுத்தி சுத்தி வந்தார்கள். நிம்மதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கம்மா? ஏமா மன நிம்மதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கம்மா? சுத்துவாங்க. மன நிம்மதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? சுத்துவாங்க. மனசு கஷ்டமா தான் படுப்பாங்களா? சுத்துவாங்க, அலைவாங்க, அலைந்து திரிவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அலைந்து திரிவாங்க. மனசுல நிம்மதி இல்லைன்றா இன்னைக்கு நீ அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாயா? எதற்காக நீ அலைகிறாய்? எதற்காக உன்னுடைய இந்த அலைச்சலான பொழப்பு உனக்குள்ள வந்திருக்கிறது என்று கொஞ்சம் சிந்தித்து பார்த்தானா? கொஞ்சம் சிந்தித்து பார்த்தானா? ஆண்டவரே உன்னோடு பேசுவார். எப்படின்னா, நீ நடந்தது போதும். அல்லேலூயா. நீ சுத்தினது போதும். நீ எப்படி திரும்பு? வடக்கை திரும்பு. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? வடக்கை திரும்பு. இன்னைக்கு எத்தனை பேர் வாக்கிங்க அங்க இங்க சுத்துறோம். எங்க வாடகைக்கு இருக்கிற வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாங்க? வீட்டை காலி பண்ணுனாக்கா இன்னொரு வீட்டுக்கு போவாங்க. அங்க காலி பண்ணுனாக்கா இன்னொரு வீட்டுக்கு போவாங்க. அங்க காலி பண்ணுனாக்கா இன்னொரு வீட்டுக்கு போவாங்க. இவங்களுடைய பொய்ப்பு என்ன சொல்லுவாங்க? இவங்களை என்னன்னு சொல்லுவாங்க? நிரந்தரமான ஒரு இடம் இல்லாதவங்க, வாடகைக்கு இருக்கிறவங்க, இங்க அங்க போயினே இருப்பாங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு அட்ரஸை கரெக்டாக கொடுக்கவே முடியாதுங்க. நான் உங்களுக்காக குறை சொல்லுங்க. நமக்கு அட்ரஸ்ன்றது ஒன்று சிரமமா இருக்கணுங்க. இங்கே அங்கே சுத்தவே கூடாதுங்க. வேத வசனம் சொல்லுது, உனக்கு ஒரு அட்ரஸ் இருக்குதுங்க. இப்போ யோசேப்புனுடைய எலும்பை யார் கையில் எடுத்துட்டான்? மோசே கையில் எடுத்துட்டான். ஏன் எடுத்தான் தெரியுமா? முன்கூட்டியே யோசேப்புக்கும் இந்த மோசேவுடைய வழி நடத்தத்துக்கும் பல 1000 வருஷத்துக்கு முன்ன யோசேப்பு அந்த இடத்துக்கு போனான். எத்தனை பேர் போனாங்க? 76 பேரு 4 பேரு என்ன போனாங்க? சரி, 76 பேரையோ 77 பேரு என்ன போனாங்க? எங்க? யோசேப்புனுடைய அந்த எகிப்து தேசத்துக்கு யோசேப்பு மூலமா தான் கடந்து போனாங்க. என்ன, அங்க கடந்து போனப்போ அவங்க விசாரிச்சு 6 லட்சம் பேருக்கு ஆயிட்டாங்க. அல்லேலூயா. எத்தனை லட்சம்? 6 லட்சத்துக்கு மேலாக ஆயிட்டாங்க. அவ்வளோ விஸ்தரிக்கப்பட்டனா எத்தனை வருஷம் நாட்கள் இருந்திருக்கும் பாருங்க. பல வருஷ நாட்களுக்கு பிறகு எந்த நாட்டுக்கு கொண்டு வர்றான்? யோசேப்புனுடைய எலும்பை கானானுக்கு கொண்டு வர்றான். அந்த அடிமைத்தனத்திலிருந்து யோசேப்பினுடைய எலும்பு கூட அங்க அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடாதுன்று அந்த இடத்திலிருந்து பரிசுத்தவானுடைய எலும்பை மோசே தூக்கி கொண்டு வருகிறான். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? யாராவது சபையில் அடிமைத்தனமா இருக்கிறீர்களா? உன் குடும்பம் அடிமைத்தனமா இருக்கிறதா? உனக்கு ஒரு பிரச்சனை அடிமைத்தனமா இருக்கிறதா? எந்த இடத்துல தலை நிமிராமல் இருக்கிறாயா? வேதனையா? கஷ்டமா? கண்ணீரா? போராட்டத்துல
நீ இருக்கிறாயா? கவலைப்படாத, கவலைப்படாத. உன் அடிமைத்தனத்தை கர்த்தர் உன் தாசனை கொண்டு தூக்குவார். அல்லேலூயா. பாருங்க, பல வருஷத்துக்கு முன்ன வைத்திருந்த எலும்பு மோசே, எல்லாரும் எதோ எடுத்துட்டாங்க. ஆடு மாடு கோழி அவங்களுடைய பொருட்களும் அவங்களுடைய துணி மணிகளை எடுத்துக்கின்னு கிளம்புனாங்க. ஆனா மோசே எதை தூக்குனா? யோசேப்பினுடைய எலும்பை தூக்குனா. இன்னைக்கு நீ நானும் சுத்தி அழிஞ்சுன்னு இருக்கிறோம். ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாம லைஃப். அப்படி இருக்க கூடாதுங்க. இங்கே அங்கு சுத்துறது வாக்கியம் கிடையாதுங்க. சத்தியத்தை சத்தியத்தின்படியே ஒரே மாதிரி இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இருக்கிறாருங்க, என்னோட பெரியவர், வயசுல மூத்தவர். அவர் என்னை எப்போ பார்த்தாலும், எப்பா நல்லா இருக்கிறடா அப்படின்னு சொல்லுவார். தேவனை எப்படி ஆராதிக்கணும்னு சொன்னவர். கொஞ்ச நாளைக்கு பிறகு அவர் எப்படி பேசுறாருன்னா, பரிசுத்தாவி இருக்கிறதா? ஆவியானவர் இல்லை என்றால் இங்க விடுதலை இல்லைங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, நான் சீக்கிரமா போய் கொண்டிருக்கிறேன், உங்களை தேற்றத்துக்காக தேற்றவாளனை இந்த பூமிக்கு அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். ஏனால் உபதேசத்துக்கு மாறுபடியாக சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியே மாத்திக்கவும் கூடாதான். நம்ம மாறி அங்க இங்க திரியவும் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட் எப்போ ஆவி அபிஷேகத்திலே நிரம்பியிருக்கணும். எங்க நான் இதுவரையும் நம்ம சபை விட்டு போனதில்லை. ஒரு டூர் வந்தது, ஐயாவும் நாங்களும் இங்க போனோம் அப்படின்ட்டு ஆலோசனை பண்ணும்போது ஹவுரா பிரிட்ஜி எல்லாம் தாட்டிட்டோம். ஹவுரா பிரிட்ஜி பயங்கரமா இருக்குதுங்க. அதை நான் முத பார்த்தேன். ஹவுரா பிரிட்ஜி எல்லாம் தாட்டி அப்போ விசாரிக்கும் போது என்னோடு வந்த தகப்பனார் சொன்னாரு, ஆவிக்குரியான சபை எங்க இருக்கு அப்படின்னு அந்த பாஷையில கேட்க சொன்னார். என்ன சபை? என்ன சபை? ஆவிக்குரியான சபை எங்க இருக்குதுன்னு கேளு. சபை எங்க இருக்குன்னு கேட்கல சொல்ல. அவரு என்ன கேட்டாரு? ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவியுடைய நிரம்பப்பட்ட சபை. பரிசுத்தருடைய கலக்க வேண்டும், பரிசுத்த கூட்டத்தோட கலக்க வேண்டும். இன்றைக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எப்படி இருக்கணுன்றதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. பரிசுத்தாவிக்கு விரோதமாக நாம் பேசவும் கூடாது, செயல்படவும் கூடாது. அதை நடத்தாதவர்களோட நம்ம சேரவும் கூடாது. அல்லேலூயா. இங்கு இந்த ஜனங்கள் கடைசி வரை எப்படி இருந்தார்கள்? கடைசி வரை எப்படி இருந்தார்கள்? ஏமா நடந்து கொண்டே இருந்தார்கள். கர்த்தருக்கும் மோசேக்கும் கீழ்ப்படியாம இருந்தார்கள். அல்லேலூயா. மோசே இவர்களை பார்த்து ஒரு பேர் சொல்றான், இந்த ஜனங்கள் வணங்கா கைத்துள்ள ஜனங்கள். வணங்கா கைத்துள்ள ஜனங்கன்னு அர்த்தம் தெரியுமா? கீழ்ப்படியாது இருக்கிறவர்கள். இன்றைக்கு நீ ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படலையா? சத்தியத்துக்கு கீழ்ப்படுறியா? வேத வசனத்துக்கு கீழ்ப்படுறியா? விசுவாசிகளுக்கு நீ கீழ்ப்படுறியா? நீ வணங்கா கைத்துள்ள ஜனமா இருக்க கூடாது. நீ அங்க இங்க திரிவுகளா இருக்க கூடாது. சபையில, உன்னதமான தேவனுடைய சபையில நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் யார் என்றால் சுத்தி திரிந்தவர்கள். அல்லேலூயா. இவர்கள் யாரு? சுத்தி திரிந்தவர்கள். இந்த சுத்தி திரிந்தவருடைய வாக்கு சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்தாங்களா? ஏமா சேர வேண்டிய இடத்துல போய், ஆண்டவன் நினைச்ச இடத்துல போய் சேர்ந்தாங்களா?
சேரல. காரணம் என்ன? யாருக்கும் கீழ்ப்படியல, சொன்ன பேச்ச கேட்கல. அவங்கவுங்க இஷ்டமா ஒரு யோசனை, அவங்கவுங்க இஷ்டமா ஒரு முடிவு, அவங்கவுங்களுக்கு ஒரு ஆலோசனை. ஒவ்வொரு மோசேவை அவமானப்படுத்தினாங்க, மோசேவை கண்ணீர் வடிக்க வச்சாங்க, மோசேவை அயதுக்கமா கொண்டு வந்தாங்க. மோசே மரணத்துக்கு கூட அவங்களே பொறுப்பாளரா மாறினாங்க. அவங்க பண்ண இம்சை, அவங்க பண்ண டார்ச்சல், மோசே ஆண்டவருக்கு விரோதமாக காரியத்தை செய்ய அவங்களே தூண்டி விட்டார்கள். இன்னைக்கு நல்ல ஒரு ஊழியக்காரன் நீங்க போக்கடிச்சுக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் யாரா இருப்பாங்கன்னா அவங்க விசுவாசிகளா தான் இருப்பாங்க. உங்க ஊழியக்காரன் வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியாம நடக்கிறீங்கன்னா நீங்க வணங்க கைத்துள்ள ஜனங்க, அங்க இங்க ஓடுற ஜனங்களா தான் இருப்பீங்க. நான் யாரு குற்றப்படுத்துறதுக்காக சொல்லுங்க. இன்றைக்கு தேவ சத்தியம் எனக்கு இரவுல பேசப்பட்டது. நான் இரவுல ஆண்டவரோடு நான் தியானித்த போது பேசினார், இதை என் மகனே இந்த வார்த்தையை நீ இன்னைக்கு போய் சொல்லு, சிரமமான இடத்துல உட்காரணவங்க இந்த வார்த்தை நீ பேசுன்னு என் ஆண்டவர் சொன்னார். யாருக்காக பேசணுன்னு நினைச்சாரு எனக்கு தெரியாது, எதற்காக பேசணும்னு நினைச்சாரு எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சபையிலே சிரமாய் உட்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த வேதாமத்துல இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்றேன், இயேசுவை குறித்து சொல்கிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் எழுத்தவர்கள் வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அருமையான வார்த்தை அங்கு சொல்லப்பட்டிருக்குது. நான் உங்களுக்கு நிறைய முறை சொல்லி இருக்கிறேன். இவரோ, அம்மா இதை கேட்கணும், இவரோ புதிய ஏற்பட்டத்துல பவுல் மூலமாக வெளிப்படுத்துற இந்த காரியம், இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய போறோம். இவர் எங்க இருக்கிறார் இப்போது? எங்க இருக்கிறாரு அம்மா? இப்ப சொல்லுங்களேன் அம்மா, எங்க இருக்கிறாரு? தேவனுடைய வலது பரிசத்தில். எங்க இருக்கிறாருன்னா தேவனுடைய உட்கார்ந்து இருக்கிறார். கரங்களை தட்டலாமா? இவர் என்ன ஆயிட்டார்? இப்போ உட்கார்ந்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் என்ன ஆயிட்டார்? இப்போ உட்கார்ந்துட்டார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சேர வேண்டிய இடத்தில் சேரல, இவர்கள் உட்காரல. ஆனால் என் இயேசுவானவர் பிதாவின் சித்தத்தை நேர்த்தியாக செய்து முடித்து எப்படிப்பட்ட காரியம் செய்தார் என்றால், இவரோ, அல்லேலூயா, இவரோ, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. இவரோ, அப்போ இவரோனா இவருக்கு முன்ன யார் இருக்கிறாங்க? இவருக்குள்ள யார் இருக்கிறார்கள்? எதற்காக இவரோ என்ற வார்த்தை இங்கு சொல்லப்பட்டிருக்குது? இவங்கள் என்னன்னா, அது நான் ஒரு ஆளா இருக்கிறேன். இப்ப இந்த பாப்பா ஒன்னே இருக்குது. நீங்கள் என்ன ஆகுது? 2-3 பேர் சேர்த்தா ஏக்க வச்சனம், பகு வச்சனம். தமிழ்ல என்ன சொல்றாங்க எனக்கு தெரியாது. தெலுங்குல என்ன சொல்லுவாங்க? ஏக்க வச்சனம், பகு வச்சனம். பகு வச்சனம்னா சேர்க்கப்படுறது பகு வச்சனம், ஒத்தையா இருக்கிறது ஏக்க வச்சனம். இது தமிழ்ல என்னன்றாங்க? ஒத்தையன் இரட்டையன். அல்லேலூயா. ஆமா. இப்போ இவர்களோ அல்ல, இவரோ. இவர் யாரு? இவரோ பாவங்களுக்காக ஒரே பலி செலுத்தினார். அல்லேலூயா. இவர் எத்தனை பலி செலுத்தினார்? ஒரே பலி செலுத்தி இவர் உட்கார்ந்து இருக்கிறார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களோ, இவர்கள் எப்படி வந்தார்கள்?
சுத்தி சுத்தி வந்தார்கள். இவர்கள் உட்காரல, அலைச்சல போய்தான் இருந்தார்கள், வேதனையாதான் இருந்தார்கள். அதே எபிரேயர் 10:11 வாசித்தோம்னா, அன்றைக்கு ஆசாரிகள் படி ஏமா விசுவாசத்தினாலே 11ஆம் வசனம் 10:11 எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அது அன்றியும் எந்த ஆசாரியனும் நாள்தோறும், நல்லா கவனிக்கணும், இந்த வாசை உத்திரிப்பித்து கூப்பிடும் போது, பேசும்போது, வாசிக்கும் போதும் உச்சரிப்பு ரொம்ப அவசியம். இந்த வார்த்தையில அர்த்தம் ரொம்ப இருக்கும், கவனித்து பாருங்க. நாள்தோறும் இந்த இடத்தில் ஆராதனை செய்யப்பட்டு பாவங்களை ஒரு காலம் ஒரே விதமான பலிகளை அநேக தரம் நிற்பான். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இங்க என்ன இருக்கிறது? ஆரோன் வம்சத்தில் வந்த அநேகர் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தில் எல்லாம் என்ன பாருங்களேன். நீங்க ஏன் தலை வலிஞ்சிறீங்க? எந்த கூடாரம்? அதுல யார் இருப்பாங்க? என்ன பண்ணி இருப்பாரு? உப்பு கடுகல் துமரு போட்டு கோயம் தாளிச்சு நிற்பாரா? செலுத்தி கொண்டிருக்கிற வேலை. இதை ரொம்ப நீங்க கவனிக்கணும். இந்த சப்ஜெக்ட் எல்லாம் உங்களுக்கு புரியாது. ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தில் நின்று, அல்லேலூயா, 2 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். இயேசு உட்கார்ந்தார், இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்தார்கள். ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற தேவ மனுஷன் நிற்கிறான். புரியுதா நான் சொன்னது? ஒன்று அலையிற திரியிற கால் இருக்கும், ஒன்று உட்கார்றவங்களா இருப்பாங்க, மூணாவது நிக்கிறவங்களா இருப்பாங்க. 3 காரியத்தை உங்களுக்கு முன்ன வைத்துன்னு இருக்கிறேன். உன் வாக்கில நீ எந்த இதுல இருக்கிற? ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்ன நாள்தோறும் செய்கிற உங்களுடைய பாவத்திற்காக அந்த பலியை அந்நேரமும் எந்நேரமும் செலுத்தி கொண்டே இருந்தாரா? யார் இதை செலுத்தினது? ஆசாரி. வாசிமா அந்த வசனத்தை மறுபடியும். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாள்தோறும் ஆராதனை செய்கிறவன் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே ஒரு விதமான பலிகளை அநேக தரம், ஒரு தரம் கிடையாது, ஒரு தரம் கிடையாது, இந்த சனங்கள் பண்ணி கொண்டிருந்தார்கள். அநேக தரம் செலுத்தி கொண்டு வருகிறபடினால் என்ன நிற்பான்? எங்க நிற்பான்? சபையிலே நிற்பான். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நீ முதல்ல என்ன பண்ணும்? சுத்தி கொண்டு இருக்கிற வாக்கி இருக்கிறதா? சபையில வந்து நில். இங்க நிலுந்து ஒப்பு கொடு. ட்ரைனிங் ஆகு. ஊழியத்தில் நீ ட்ரைனிங் ஆகணும். எவ்வளோ இருக்கு தெரியுமா? எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஊழியன்றது சாதாரணமானது கிடையாது. கடலில் ஒன்றுன்னா வீட்டில் வச்சிடலாம், ஊழியத்தில் நீ நடக்க முடியாது. ஊழியத்தில் நீ முன்ன போக முடியாது. கடலில் ஒன்றுன்னா நின்று பண்ணலாம், நீந்தி போகலாம். ஊழியத்தில் நீந்து போகிறது ரொம்ப கஷ்டம். அவமானம் முன்ன இருக்கும், நெந்த முன்ன இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான வார்த்தைனாலே உன்னை கொல்லுவாங்க. இதெல்லாம் சகிக்கிற மனம் இருக்கணும். ஊழியன்றது சாதாரணமான இல்லை. ஊசினால மனுஷ இதயத்தை குத்தி குத்தி எடுப்பாங்க. ஒரு சுட்டு ரத்தம் வரும். அதை தகிக்கிற சன்மை உனக்கு இருக்கணும். இயேசுவை விழாவில் கொடுத்தன மாதிரி கொடுத்துவாங்க உன்னை. ஆண்டவர் எவ்வளோ பொறுமையாக இருந்தாலோ அவ்வளோ பொறுமை ஊழியக்காரனுக்கு இருக்கணும். பைபிளில் எடுத்தமா 10 வசனம் தெரிஞ்சுமான்னு பச்சுமா வாசித்துமா பிரசங்கம் பண்ணிட்டுமா நானும் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டா அது ஊழியத்துக்கு அர்த்தமே கிடையாது.
ஊழியத்துல சகிக்கணும். முக்கியமா மனைவி பிள்ளைகளை நேசிக்கணும், குடும்பத்தை நேசிக்கணும், குடும்பத்தினுடைய சூழ்நிலை நேசிக்கணும், குடும்பத்தை நேசிக்கிறத மாதிரியா சபையை நேசிக்கணும். இயேசுவுடைய வார்த்தை அப்படிதான் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எத்தனை காரியம் சொன்ன, என்னென்ன சொல்லுங்க. இவர் என்ன பண்றாரு? பேசுறாரு. நீ திருந்தது போதும், திரும்பு. உடனே இரண்டாவது காரியம், இயேசு உட்கார்ந்தார். எத்தனை பலியை செலுத்தி? ஒரே பலியை செலுத்தி உட்கார்ந்தார். மூணாவது, நிக்கணும். நின்றாதான் நீ உட்கார முடியும். நீ அலைந்து திரிந்திருந்தா நீ சபையில நில்ல. சபையில நின்று மனப்பூர்வமாக உன் மனதை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தானா அதுதான் கர்த்தருக்கு நேர்த்தியான பலி. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அந்த பலியை செலுத்தி விட்டார். ஆண்டவர் பிதாவினுடைய வலது பரத்தில் உட்கார்ந்ததை போல நீயும் நானும் அவரோடு உட்காருவோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிங்க, நான் முடிக்கிறேன். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனம். இதை நல்லா கேளுங்க. உன் தேவனாகிய கர்த்தர், அம்மா இதை நல்லா கேட்டுங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கூறுவாயோ? நீ கை கொள்ள மாட்டான் என்று அவர் ஒரு சில நேரத்தில் உன்னை சோதிப்பார். உன் இருதயத்தில் உள்ளதை நீயே அறியும்படிக்கும் உன்னை. எத்தனை வருஷம்? 40 வருஷம் காலம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க விட்டா பிணிக்கு ஓடுவாங்க. ஏதான ஒண்ணு சொன்ன போறேன், நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், இப்ப என்ன ஓடிடுவேன். நீ போகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் செங்கல்ல 2 பிளந்து அற்புதம் செய்தேன். நீ மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு போக கூடாதுன்றதுக்காக தான் நான் செங்கடலை பிறந்தென்று கர்த்தர் சொல்லுகிறார். சண்டை பார்த்தா போற பின்னாடி ஓடிடுவாங்களாம். அங்க நான் சொல்ல, வேதம் சொல்லுது. பாசிமா 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. 10ஆம் அதிகாரம் உபாகமும் 13ஆம் அதிகாரம் 8. யாத்திரையாகம் அல்ல, யாத்திரையாகம் யாத்திரையாகம் 13:8 வாசி. இல்ல ஸ்தோத்திரம். இதுதான் யாருக்கு இருக்கணும் நியாய பிரமாணம்? கர்த்தருடைய நியாய பிரமாணம் நம் வாயில இருக்கும் அடிக்கும். இது உன் கையிலே ஒரு அடையாளமாக உன் கண்களின் நடுவே நினைவுபடுத்துகிற காலமாகவும் இருக்க கடவது. பலத்த கையினால் கர்த்தர் உன்னை எகிப்துக்கு புறப்பட பண்ணினார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை யோசேப்பு வழி நடத்தினது யாரு? யோசேப்பை வழி நடத்தினது யாரு? அடிமைத்தனத்துக்கு யோசேப்பை கொண்டு போற ஆண்டவர் அந்த இடத்துல பஞ்சம் வரப்போகுது என்று அங்க ஆயத்தப்படுத்தினது யாரு? கர்த்தரேமா.
கர்த்தர் சித்தம் இல்லாத நடுக்கமா? ஏசேப்பு சிறைசாலையத்துமே போட்டா கூட அங்க ஆண்டவர் அந்த பானை பாத்திரக்காரங்கிட்ட கூட சொப்பனக்காரங்கிட்ட கூட சொப்பனத்தை வெளிப்படுத்தி பானை பாத்திரனுடைய தரிசனத்தை எல்லாம் வெளிப்படுத்தி அவன் நீ ஒரு நாள் வரும் என்னை நினைச்சுக்கன்னு சொல்லி அமைச்சு வைக்கிறான். அவன் மறந்துட்டாலும் ஆண்டவர் மறுபடியும் அவனுக்கு ஞாபகப்படுத்துறாரு. கர்த்தர் சித்தம் இல்லைன்னா அங்க இந்த தரிசனம் எல்லாம் அந்த பார்வோன் இடத்துக்கு அந்த ராஜாவ இடத்துக்கு கனவு வருமா? அங்க பஞ்சம நாட்களை குறிப்பிக்க முடியுமா? சில நேரத்துல உனக்கு சில காரியங்கள் உனக்கு எதிர்வே வரும். நீ தளர்ந்து ஓடிராத. இந்த ஜனங்கள் சொல்றாங்க நாங்கள் பின்னே போய் விடுவார்கள் என்று. ஜனங்கள் எங்க போயிடுவாங்கன்னு? சண்டை பார்த்து திரும்பி போயிடுவாங்க. எங்கத்துக்கு போயிடுவாங்க? மறுபடியும் அடிமைக்கு போயிடுவாங்க என்று கர்த்தர் அறிந்து செங்கடலை இருண்டாய் பிறந்தாராம். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் வாக்கிங்க ஏக்கா நான் பாட்டு பாடுறேன், அடுத்த வாரம் பாடம் எனக்கு அவர் கொடுக்க மாட்டார், நான் வரமாட்டேன். ஜனங்களுடைய மனதை கர்த்தர் அறிந்ததுனால்தான் கடலு ரெண்டா பொலந்து காட்டினாரு. ஆனா அப்போ கூட அந்த ஜனங்கள் என்ன பண்ணல? மாறல. மாறினாங்க? மாறல. மோசேவை வேதனைக்குள்ள மாத்தினாங்க. இன்னைக்கு எத்தனை பேருங்க ஊழிக்காரனை வேதனைக்குள்ள மாத்துறது? எத்தனை பேருங்க ஊழிக்காரனை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது? ஊழிக்காரன் சந்தோஷத்தை விரும்புறவங்க எத்தனை பேருங்க? ஊழிக்காரன் சுகத்தை விரும்புறவங்க எத்தனை பேருங்க? இந்த ஊழியத்துல 17 வருஷத்துல நான் நிறைய அவமானங்களும் போராட்டங்களும் சந்திச்சேன், நிந்திகளை சந்திச்சேன். நீங்க இந்த ஊழியத்துக்கு வந்து பல பேரை நீங்க பார்த்துருக்கீங்க. எத்தனை அவமானங்களை நான் சந்திச்சிருக்கிறது உங்களுக்கு இந்த குறைவு நாட்கள் தெரியும். அப்போ இந்த 17 வருஷம் எத்தனை இருந்திருக்கும் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பாருங்க. நம்ம என்னைக்கும் வணங்கா கைத்துள்ள ஜனங்களாக இருக்கக்கூடாது. கீழ்ப்படிந்து இந்த 3 காரியம் நம்ம மனசுக்குள்ள இருக்கணும். 1, அழிந்து திரிந்து இருக்கிற மனசு நீ திருப்பணும். திரும்பி வந்த பிறகு தேவ ஊழியக்காரன் முன்ன நிற்கணும். நிற்கின்ற பிறகு இயேசு கிறிஸ்துவை போல ஒரே பலியை செலுத்தி தேவன் பக்கத்துல உட்காரணும். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இன்னும் நேரம் இல்லை. இன்னும் இந்த சப்ஜெக்டை ஆயமா எடுத்து சொல்லலாம்னு நினைச்சேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக.